السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: قلنا يا نار كوني بردا وسلاما على إبراهيم. قال صلى الله عليه وسلم: ومن قال لا حول ولا قوة إلا بالله ولا منجا من الله إلا إليه كشف عنه 70 بابا من الضر أدناهن الفقر. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிற்கு உரித்தாக்குவான். ஸலாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹுடைய நேசர்கள் அத்துணைவர்கள் மூமினானவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொடர்ந்து நாம் அல்லாஹ் கூறிய தஸ்பீஹாத் ஆயத்துகளையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில துஆக்களையும் தஸ்பீஹ்களையும் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு காவலாக இருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்குரிய தஸ்பீஹாத்துகள் என்ன, துஆக்கள் என்ன என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். எல்லா நிலைகளிலும் நாம் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகள் உண்டு, துஆக்கள் உண்டு. அதை நாம் ஓதும் பொழுது அல்லாஹ் நமக்கு காவலாக இருக்கிறான். சில நேரங்களில் அல்லாஹ் வானவர்களை அனுப்பி வைக்கிறான். என்னுடைய அடியான் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறான், அவன் என்னை அழைக்கிறான், அதனால் நீ சென்று அவனுக்குரிய வழிமுறை இதுதான், இதை செய் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இப்போ அல்லாஹ் பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான் என்பது மட்டுமல்ல, நம்மை பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகளையும் அல்லாஹ் என்ன ஓத வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறான். அந்த வகையில்தான் சென்ற வாரம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், அதையும் சேர்த்து ஓதலாம். இது விஷயமாக சொன்னோம். தொடர்ந்து சென்ற வாரம், அதற்கு முந்தைய வாரங்களிலும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இதை நாம் ஓதும் பொழுது நம்முடைய கவலைகள் தீர்வதற்குரிய வாய்ப்பு அல்லாஹ் தருகிறான். ஏனென்றால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கவலையை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் வெளியிலே வருவதற்காக வேண்டி இதை ஓதினார்கள். இப்போ அல்லாஹ்விற்கு பிரியமான தஸ்பீஹ் இந்த ஆயத். அதனால் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியில் கொண்டு வந்தார். இதே போல யானா ருக்கூனி வருதம் வசலாமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்கட்டான நிலையில் இருந்தபோது அல்லாஹ் சொல்லித் தருகிறான்,
இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். அதே போன்று ஒரு பிரச்சனையான நேரத்தில் இதை நாம் ஓதும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் விடுபட செய்கிறான். ஏனென்றால் நபிமார்கள் முதல் சஹாபாக்கள் வரை அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள், அதிலே வெற்றி பெற்றார்கள். சஹாபாக்கள் பாதுகாப்பு தேடினார்கள், அதில் வெற்றி பெற்றார்கள். இப்போ நாம் ஓதுகிறோம், பலர்கள் ஓதுவதில்லை என்று சொன்னாலும் தெரிந்தவர்கள் ஓதுகிறோம் என்று சொன்னால் ஏன் நமக்கு வெற்றி வரவில்லை? சஹாபாக்களுடைய தாபியன்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது? அவர்கள் அல்லாஹுவை காவலாக தேடினார்கள், அல்லாஹுடைய அந்த உயர்வான அச்சத்தோடு அவர்கள் ஓதினார்கள். அவசியம் நமக்கு இதில் வெற்றி உண்டு என்று எண்ணினார்கள். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இப்போ நம்பிக்கை, முதலிலே துஆ செய்தாலும் சரி, என்ன நாம் பாதுகாப்பிற்காக வேண்டி ஓதினாலும் சரி, அவசியம் அல்லாஹ் வெற்றியை தருவார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு உறுதியாக இருக்கிறது. இதே போல ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நம்ம சொன்னோம். இதற்கும் எந்த பிரச்சனைக்கும் இதை நாம் ஓதலாம். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அல்லது ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். எதிரியினுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை நாம் ஓதலாம். அல்லாஹ் இப்படி பல வகையான தஸ்பீஹாத்துகளை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். சென்ற வாரத்திலே நம்ம சொன்னோம், அவுஃப் இப்னு மாலிகுல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன்தான் போரிலே கைதாகி அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைத்து சென்று விட்டார்கள் எதிரிகள். சாலிம் இப்போ கொன்று விடுவதற்காக வேண்டி முயற்சிக்கிறார். கைது செய்து போரிலே அவரை கொன்று விட வேண்டும். இப்போ கொல்லுவதற்காக வேண்டி அழைத்து சென்ற போது இந்த துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இந்த மாதங்களில் போர் தொடுப்பது கூடாது என்பது சட்டம். அப்போது போர் தொடுப்பது கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்கள் கொல்லவில்லை. அந்த சாலிம் என்பவரை கொல்லவில்லை. காரணம், போர் தொடுக்கக்கூடாது என்ற சட்டம். அதனால் அந்த நேரத்தில் கொலையை செய்யக்கூடாது, கொல்லவும் கூடாது. இந்த சட்டம் இருந்ததுனால அவரை கொல்லலை. இந்த மாதங்கள்லாம் முடியட்டும், இதற்கு பின்பாக நாம் அவரை கொன்று விடுவோம் என்ற எண்ணத்திலே எதிரிகள் இருந்தார்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த மாதத்தில் அவர்கள் கொல்லவில்லை. அதனால் என்ன செய்கிறது? கைதியாக இருக்கக்கூடிய சாலிமை அவுஃப் இப்னு மாலிகுல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகனார் இந்த சாலிமை நம்ம அதுவரை என்ன செய்கிறது என்று சொல்லி ஆடுகளை கொடுத்து, ஒரு 400 ஆடு இருக்கும், கொடுத்து மேய்க்க சொன்னாங்க. அதை மேய்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதங்கள்லாம் முடிஞ்சோடனே இவரை கொன்று விடுவோம் என்று அந்த எதிரிகள் மேய்க்க சொல்கிறார்கள். இவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். இப்போ ஏற்கனவே இவருடைய தந்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ரொம்ப கவலையாக இருக்குது, என்னுடைய மனைவி ரொம்ப சஞ்சலமாக இருக்கிறாங்க, அதே வருத்தத்தில் இருக்கிறாங்க, மகனை பற்றிய நினைவிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ என்ன செய்ய என்று கேட்கும்போது, பொறுமையாக இருந்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இதை ஓதிக்கிட்டே இருங்க, 2 பேருமே ஓதுங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவர்களும் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. ஓரளவுக்கு மனசுக்கு அந்த கவலை, அந்த நினைப்பு கொஞ்சம் மாறுகிறது. இதை ஓத ஓத அவர்களுக்கு அவருடைய எண்ணங்கள் கொஞ்சம் மாற்றம், அதாவது கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நிலை. ஒரு நாள் திடீரென ஒரு நடுநிசையில் யாரோ கதவை தட்டுவது போன்று சத்தம், கதவு தட்டப்படுகிறது.
உடனே வந்து திறக்குகிறார்கள். அவுஃப் இப்னு மாலிக் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு திறந்த உடனே மகன் நிற்கிறார். மகன் நின்ற உடனே அவர்களுக்கு கட்டி பிடித்து உள்ளே அழைத்து வருகிறார்கள், அழுகிறார்கள். அந்த சஹாபியினுடைய மனைவியும் தன்னுடைய மகனை பார்த்தவுடன் அழுகிறார்கள், கட்டி அணைத்துக் கொண்டார்கள். மகனுடைய நினைவிலேயே இருக்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய மகனை அணைத்துக் கொண்டு, என்னப்பா என்ன ஆனது, எப்படி இருக்க, நானும் விசாரிக்கிறார். உடனே இவர்கள், நான் நல்லா இருக்கேன், என்னை கொன்று விடக்கூடிய ஒரு நிலை, என்னை கைது செய்து கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் மாதம், ரஜப் மாதம், ஆனால் இந்த 3 மாதத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். அதனால கொல்லாமல் இந்த மாதம் முடிந்தவுடன் என்னை கொல்லுவதாக சொல்லி 400 இல்லை 4000 ஆடுகள் 4000 ஆடுகள் என்னிடத்திலே கொடுத்து மேய்க்க சொன்னார். நான் ஒவ்வொரு நாளும் மேய்ச்சி அந்த ஆடுகளை இருக்கிற இடத்துல போய் கட்டி வச்சு அங்கேயே நான் படுத்துக்கிறேன். என்னை பாதுகாப்பதற்கு ஒருவரை நியமனம் செய்திருந்தார். பாதுகாப்பு எங்கேயாவது போறானான்னு பார்த்துக்க, இவன் என்ன செய்யறன்னு பார்த்துக்க. ஒரு நாள் நான் ஆடு வைத்துக் கொண்டிருந்தேன். எனக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடிய இவன் மது அருந்து விட்டு போதையிலேயே படுத்து விட்டான். போதையிலேயே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். உடனே நான், சரி இதுதான் நமக்கு சரியான நேரம் என்று நான் ஓடி வருகிறேன். வேகமாக நான் ஓடி வருகிறேன். ஓடி வந்து ஒரு வழியா இந்த ஊரினுடைய எல்லை அடைந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து, பின்பு நான் இப்போதுதான் வீட்டிற்கு வருகிறேன். இந்த இரவு நேரத்தில் வந்தால் தான் சரியாகும், யாரும் பார்க்க மாட்டாங்க என்று வந்தேன். இங்கே வந்த உடனே நான் இந்த வாசல் நின்று திரும்பி பார்க்குறேன். அந்த 4000 ஆடுகளும் இங்கே நிற்கிறது. நான் வரும்பொழுது அந்த ஆடுகளும் சேர்ந்து வந்து விட்டது என்னோடு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவுஃப் இப்னு மாலிக் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்கிறார். வா ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ஓ யா ரசூலுல்லாஹ், நடந்த கதை இது. மகன் சொன்னதை அப்படியே சொல்கிறார்கள். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஓதியதின் பலனாக அல்லாஹ் ஒரு சிறந்த வெற்றியை கொடுத்தால், மகனை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான், மகனை உங்களுக்கு திரும்ப கொடுத்தான். இந்த ஓதியதின் பலனாக அல்லாஹ் இந்த 4000 ஆடையும் வெகுமதியாக அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பாதுகாப்பான சில ஆயத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை தந்திருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்குறதே இல்லை, கேட்டாலும் இதோட சரியாக போச்சு. இப்போ அது ஓதக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு எப்படி இதையெல்லாம் ஓதி வெற்றி வந்தது, இப்போ நமக்கு ஏன் வருவதில்லை? இப்போ அந்த அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இல்லை, நல்ல செயல்கள் நம்மள்கிட்ட இல்லை. இப்போ நல்ல செயல்களோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதோடு இந்த துஆவை நாம் ஓதினால் அவசியம் அதற்கு வெற்றி உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதை யார் 100 தடவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு வறுமையே வராது என்று சொன்னார்கள். யார் ஓதும் வறுமையே வராது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 99 வியாதிக்கு இது மருந்தாக இருக்கிறது என்று சொன்னார். 99 வியாதிக்கு இது மருந்து. அதுல ரொம்ப தாழ்ந்தது, ரொம்ப லேசானது கவலை. இப்ப 99 வியாதிகளுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய இது
கடைசியாக கவலை என்பதற்கு அதுதான் ரொம்ப லேசானது. இதற்கு முன்னாடி உள்ள பெரிய பெரிய வியாதிகளுக்கெல்லாம், நோய்களுக்கெல்லாம் இது பெரிய மருந்து. நாம் இது போன்ற துஆக்களை நாம் ஓதிக்கொள்வது மிக மிக சிறப்புடையது. மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரோம் நாட்டில் என்னுடைய தலைமையிலே யுத்தம் நடைபெறப் போகிறது. அந்த யுத்தம் நடைபெறக்கூடிய நேரத்திலே நாங்கள் எல்லோரும் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காத நஸ்ரானிகளோடு போர் என்ன கிடைக்குமோ என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் எல்லோரையும் நாகவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓத சொல்லணும். எல்லாம் ஓதிக்கிட்டே போர் செய்கிறார்கள். உடனே தக்பீர் சொன்னோம். அல்லாஹ் உயர்ந்த வெற்றியை கொடுத்தான். நாங்கள் அந்த கோட்டையை முற்றுகையிட்டோம். அல்லாஹ் உயர்ந்த வெற்றியை கொடுத்தான். எதிரிகள் தோற்று ஓடினார்கள். அந்த கோட்டையை தகர்த்து விட்டது என்று சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய உயர்ந்த சக்தி இந்த ஆயத்திற்கு, இந்த ஹதீஸிற்கு, இந்த தஸ்பீஹிற்கு இருக்கு. சாதாரணமாக காசு செலவில்லாத தஸ்பீஹ், எந்த ஒரு செலவு இல்லை. நேரத்தை மட்டும் ஓது செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓதலாம். அல்லாஹ் 99 வியாதிகளுக்கு மருந்தாக வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், நீங்க மற்றவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நீங்க கொதிக்காதீங்க, வேணாம், நீங்க பொங்கி எழாதீர்கள், இதை ஓதுங்கள், அதிகம் அதிகமாக நீங்க ஓதிக்கொண்டே இருங்க. அல்லாஹ் அவனுக்கு தோல்வியை கொடுப்பான். ஒன்று அவனுக்கு ஹிதாயத்து செய்வான், அதாவது திருந்தணும், உணரணும் என்ற ஒரு நிலையை எல்லாம் கொடுப்பான், அல்லது அவனுக்கு தோல்வியை கொடுப்பான். இப்ப எதிரிகளுடைய பயத்திலிருந்து நாம் தீர்வதற்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இப்போ எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் உலகத்தில் இல்லாமல் நாம் அந்த எதிரிகளில் இருந்து வெற்றியை பெறுவதற்கு இது ஒரு பெரிய துஆக்கள், பெரிய தஸ்பீஹ். ஒருத்தர் கெடுதல் செய்யக்கூடாது, அடுத்தவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணமோ அல்லது பொறாமை, என்ன இப்படி போயிட்டே இருக்கேன், நல்ல ஆடை உடுக்கிறேன், நல்ல பொருள் செல்வங்கள் நிறையா இருக்கு, என்ன இவன் சாதாரணமானாலும் இப்படி இருக்கிறான் என்ற பொறாமை எண்ணங்கள், தீய சக்திகள் உள்ளத்தில் பொறாமையிலே பல வகையிலே கோல் சொல்வது, புறம் பேசுவது, பொய் சொல்வது, இது போன்ற எல்லாமே அதில் கட்டுப்பட்டது. இப்போ இது பூரா தீய சக்திகள், தீயவைகள். நாம் இது போன்ற தஸ்பீஹாத்துகளை ஓதும் பொழுது ஒன்று அவர்களுக்கு தோல்வி அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லது அவருடைய வம்சத்திற்கே அல்லாஹ் சில பிரச்சனைகளை கொடுப்பான். நம்ம ரொம்ப பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டணும். இப்போ அல்லாஹ் கொடுத்துட்றாங்க, மறுமையில் இல்லை, உலகத்திலேயே நிறையா கொடுக்குறான், நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அடுத்தவர்களுக்கு கெடுதியை செய்யக்கூடியவர்கள் ஒன்று அவர்கள் அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள், அல்லாஹ் காப்பாற்றணும். அது போன்ற நிலைகள் யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு நிலையில் அல்லாஹ் உலகத்திலேயே பலருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் நம்ம அதிகமாக இதை ஓதுவோம், நல்ல எண்ணம் வைப்போம். எத்தனையோ தஸ்பீஹாத்துகள் இருக்குது, ஓதி செஞ்சுட்டு செலவாத்து சொல்லி அடுத்து இந்த தஸ்பீஹை ஓதி கடைசியிலையும் செலவாத்து சொல்லி ஓதுவோம். எவ்வளவோ நேரங்கள் வீணான முறையில் நாம் செலவு செய்கிறோம். இது போன்றதை நாம் ஓதும் பொழுது நல்ல நிய்யத்தோடு நல்ல எண்ணங்களோடு நாம் ஓடும்போது அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு கொடுத்த வெற்றியை அவசியம் நமக்கு கொடுப்பான். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அத்தகைய ஒரு உயர்ந்த ஈமானை தந்துடுவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.